முருக வழிபாடு என்பது தமிழர்களுடைய தனிப்பெரும் சொத்து. அருணகிரிநாதர் என்ற கிளிக்கு சொல்லிக் கொடுத்தது முருகப்பெருமான். முருகனை வழிபாடு செய்வதற்கு எந்த மந்திரங்களும் தேவையில்லை. தமிழ் சொற்களை அவனுக்கு முன்னால் சொன்னால் அவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. முருக வழிபாடு என்பது தமிழர்களுடைய தனிப்பெரும் சொத்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமுருகாற்று படை பாடி முருகனுடைய பெருமையை எடுத்து கூறியவர் நக்கீரர் பெருமான். சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும். அதை பாடிய இளங்கோவடிகள் சமணர். ஆனால் முருகனை பாடுகிறார். சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலன்றே பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலேய வெள்வேலே அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய கை வேலன்றே பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீட அழியும் வண்ணம் மணிவிசிம்பில் கோனேத்த மாரட்ட வெள்வேலே என்று பாடியவர் யார் என்றால் சமண சமயத்தை சார்ந்த இளங்கோவடிகள். முருகப்பெருமானுடைய அடியார்களில் தலையாயவர் நமக்கு தெரியும். அருணை வள்ளலாகிய அருணகிரி பெருமான். அவரை சொல்லுகிற போது கிளியாக முருகப்பெருமானின் தோளில் அமர்ந்திருக்கிறார் என்று. இன்றும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனால் ராஜகோபுரத்திற்கு அடுத்த கோபுரத்திற்கு பெயர் கிளி கோபுரம். அங்கே கிளி வடிவில் எம்பெருமான் இருப்பதை பார்க்கலாம். ஏன் கிளி என்று சொன்னார்கள் தெரியுமா? கிளி தானாக பேசாது, சொன்னதை சொல்லும். அப்படி என்றால் அருணகிரிநாதர் என்ற கிளிக்கு சொல்லிக் கொடுத்தது முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதைத்தான் அருணகிரி வள்ளல் சொன்னார். அன்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், எனதுரை தனதுரையா கொண்டு என்று. என்னுடைய வார்த்தையெல்லாம் எம்பெருமான் சிவனுடைய வார்த்தை என்றார். அருணகிரி வள்ளலுடைய வார்த்தையெல்லாம் முருகப்பெருமானின் வார்த்தை. அவர் சொல்வது மிக எளிது. முருகன் தமிழர்களுடைய தனிப்பெரும் தெய்வம் என்றார் அல்லவா? அருணகிரி வள்ளல் சொல்லுகிறார், முருகனை வழிபாடு செய்வதற்கு எந்த மந்திரங்களும் தேவையில்லை. அவனுடைய சன்னதிக்கு முன்னால் செல்லுங்கள். உங்களுக்கு முடிந்த தமிழ் சொற்களை சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் சொற்களை சொல்லுங்கள். ஒருவேளை அது கடுமையான கொடும் சொற்களாக கூட இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் தமிழ் சொற்களை அவனுக்கு முன்னால் சொன்னால் அவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போன் வெய்யா வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்திரிக்கை எய்தான் மருகன் உமையாள் பயந்த இலஞ்சியமே என்று சொல்லுகிறார். அதனால் எம்பெருமான் முருகன் தமிழ் தெய்வம். அவனை நினைந்து தமிழால் சொன்னால் அவன் எல்லா நலன்களும் நமக்கு அருள்வான். இங்கே அவனுடைய திருநாமத்தை சொல்வோம். நல்ல தமிழில் எம்பெருமானை வழிபடுவோம். அவன் எல்லா அருளும் நமக்கு தருவான். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். அருணகிரிநாதர் தான் சொன்னார், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மைகுந்தா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகன் என்பது ஒரு பெயர். அருணகிரி வள்ளல் சொல்லுகிறார், முருகா எனும் நாமங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முருகன் என்ற திருப்பெயருக்குள் அனைத்து நாமங்களும் அடக்கம். எனவே இதயத்தில் இருந்து முருகா என்று ஒரு முறை சொன்னால் அனைத்து நாமங்களும் சொன்னதாக அர்த்தம். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மைகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்றார்
அவனுடைய வடிவேலும் அவனுடைய மயிரும் என்றும் நம்மை காக்கும். முருகா என்ற திருமந்திரம் நம் நெஞ்சத்தில் ஆழமாக பதியேட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் அவன் அருளால் நல்லதே வருக. ஏனென்றால் எம்பெருமான் நல்லதே தருகின்ற வள்ளல். அவன் தாழ் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.